அன்பு நைட்லாம் தனியாக போட்டுட்டு தேவையில்லாமல் கண்மணியை நைட்லாம் தப்பு தப்பாக ஏன்டா பேசுனேன், இவ்வளோ காலம் அமைதியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு என்ன உனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கும்போது, ஜீவாட்ட வந்து என்னோடய ஃபாஸ்ட் லைஃப் முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காம்மா. அதை என்னால் தாங்கவே முடியலை. அதனால தான் நான் வந்து அவள்கிட்ட சண்டை போட்டேன், அவளை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்றாரு. அவள் ஒரு யதார்த்தமாக சொல்லியிருக்கலாம்டா, அதை வேணா நீ இப்போ பிரிச்சு பண்ணிக்கிறது. இப்போ பாரு, எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும், அவன் நடந்துக்கிட்ட முறைக்கு அப்படின்றாப்புல. போய் சாரி கேளுறா அப்படின்றாங்க. சாரி கேட்க போனால் ஆனால் கண்மணி வந்து அன்பை பார்க்கவே இல்லை. அதே இடத்துல வந்து ஜீவாவை பார்க்க போகிறாங்க கண்மணி. ஜீவா சத்தம் போகிறாப்புல, உனக்கு அறிவுங்கிறதே கிடையாது, நான் உன்ட்ட எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கேன், என்கிட்டயே வந்து நீ மறைச்சிருக்க, புருஷன் முன்னாடியாக இருந்து இங்கேயே நீங்கள் இவ்வளோ தூரம் நடிச்சு வந்திருக்கீங்க, இனிமேல் வேலை செய்கிறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இடமே கிடையாது, நீங்கள் இடத்த விட்டு வெளில போங்க அப்படின்றாப்புல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை வந்து என்ன பண்ணாங்கன்னா, வெண்ணிலா நேராக போய் அந்த ஏற்கனவே வந்து இந்த கரப்பாம்பூச்சிலாம் பிரியாணியில் போட்டு பிரச்சனை பண்ணவங்க வந்து வெண்ணிலாட்ட திரும்ப பணம் வாங்க வராங்க. அதை பார்த்துட்டு வெண்ணிலா பயந்துக்கிட்டு உள்ளே அலோடு பண்ணாமல் இருக்காங்க. அதை பார்த்துட்டு ராஜசேகர் வந்து அன்பாடாப்பா யோசிக்கிறார், ஏன் அவள் வந்து இப்படி பதட்டம் அடைகிறா, அவனுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம், அன்பு கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் தானே அவன், என்னாச்சு அப்படின்னு சிந்திக்கிறாரு. ஆனால் இது இந்த பிரச்சனை வந்து பின்னாடி எப்படி தெரிய வருது அப்படிங்கிற பக்கம் தொடர்ந்து பாருங்கள்.